Hallelujah. Nice to meet you. I'm glad to see you. Let's pray for today's word. Let's pray. Father God, thank you for your grace and unfailing love. Thank you for declaring us righteous by believing in Jesus Christ. We know that God wants all men to be saved. We know that God wants us to come to a knowledge of the truth. And we know that salvation and hope will come from you, our God. That is the reason why we all assemble before you with an honest heart. Please help us to know Jesus more accurately through the gospel. Please help us to know God's heart better through your word. And please help us to know God's will better through your word. Today we want to receive the full anointing of the Holy Spirit. At this time, anoint us fully with the Holy Spirit upon each of us. Please grant us your wisdom and discernment through your word. Help us to enjoy the joy of understanding your word in the Holy Spirit. Please help us to live more worthily according to your word. Please help us to glorify and enjoy you forever. Now we rely on the Holy Spirit with all our heart. We pray in the name of Jesus Christ, our King who saved us. Amen. Hallelujah. From now on, I am going to preach the gospel for you. Today the main text is John Gospel chapter 1 verse 1 to 3 and verse 10, 14, 15. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியதான வேத பகுதியானது யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் 1, 2, 3 மற்றும் வசனம் 10, 14, 15வது வசனங்களை நம்ம வாசிக்க இருக்கின்றோம். Let's read together John Gospel chapter 1 verse 1 to 3 and 10, 14, 15. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. 10வது வசனம், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. 15வது வசனம், யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று அவன் சத்தமிட்டு கூறினார்.
And Colossians chapter 1 verse 15 to 17. கொலோசியர் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதவர்களுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. Now I am going to preach the gospel for you. இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் பேச போகிறேன். What is the gospel? சுவிசேஷம் என்றால் என்ன? Do you know what is the gospel? சுவிசேஷம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? In Romans chapter 1 verse 2 to verse 4, the Apostle Paul says that the gospel is Jesus Christ. ரோமர் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 2 இருந்து 4 வசனங்கள் இருக்க வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் சொன்னால், அந்த வார்த்தையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த நற்செய்தி என்று சொல்கிறார். Therefore, the subject of today's word is Jesus Christ. ஆகையால இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற பகுதியானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து. Who do you think Jesus Christ is? நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் என்று நினைக்கிறீர்கள்? Are you thinking of only the pretty baby Jesus born from Mary's body? இயேசு கிறிஸ்துவானவர் மரியாளுடைய வயிற்றிலே பிறந்த ஒரு அழகான குழந்தை என்று மட்டும் நினைக்கிறீர்களா? Do you think of only the poor person who was suffered on the cross? ஆகையால் ஏழையாய் மட்டுமே அவர் சிலுவையிலே அறையப்பட்ட காரியத்தை துன்பப்பட்டதை மட்டும் நினைக்கிறீர்களா? Do you think of only a good person who died for us? அது மட்டுமல்ல, நல்ல ஒரு மனிதர்களுக்காக அவர்கள் மரிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் என்று நினைக்கிறீர்களா? Do you think of Jesus only as a historically great person? அது மாத்திரமல்ல, சரித்திர பூர்வமாக அவர் ஒரு மிக சிறந்த ஒரு மனிதராக இருக்கிறார் என்று நீங்க நினைக்கிறீர்களா? We all believe in Jesus Christ. நாம் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்புகிறவர்களாக இருக்கிறோம். Is that right? அது கரெக்ட் தானே? Amen. Then who is Jesus? அப்படியானால் இயேசு கிறிஸ்து யார்? Today's main text is John Gospel chapter 1 verse 1 to 3, 10, 14, 15 and Colossians chapter 1 verse 15 to 17. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்படியானால் அவர் இயேசு என்று சொல்லும் பொழுது இந்த வேத பகுதிகளில் இருந்து யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 1, 2, 3 மற்றும் 10வது வசனம் 14, 15வது வசனமும் மற்றும் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 15, 16, 17வது வசனத்துல நாம அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். This main text explains who Jesus is and what Jesus is. இங்க முக்கியமாக இந்த இடத்தை குறித்து நம்ம வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து யார், அவர் என்ன என்பதை இந்த வசனங்கள் நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. I hope you to know Jesus more accurately through today's message. நான் நம்புகிறேன் இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மிகவும் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி. God is here now in our midst. தேவன் இப்பொழுது நம் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். God is here now in this assembly. ஆண்டவராகிய தேவன் இப்பொழுது இந்த இடத்துல இருக்கிறபடியினாலே அவர் நம்மை ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக நாம் இருப்போம். May you be blessed by God. தேவனாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக இருப்போம். May you be healed by the light of Jesus Christ our Lord. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் சுகமாக்க முடியும் ஒரு நிலைமை கூட இங்கே இருக்கிறது. First of all, let's read all together John Gospel chapter 1 verse 1 to verse 3. 1, 2, 3 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. And read also verse 10, 14, 15 to understand better today's subject. ஆகையால் இந்த 14, 10, 14, 15வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இதில் இருக்கிற முக்கியமான காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். Verse 10, 14, 15.
வசனம் 10, 14, 15. அவர் உலகத்திலே இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. 14வது வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்தான், எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். The subject of today's message is our King Jesus Christ, the Creator of God, who existed before the world began. இந்த வசனத்தின் மூலமாக நம்ம என்னத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு படைக்கின்ற தெய்வமாக அவர் இருந்திருக்கிறார். Jesus Christ is the Creator of God who existed before the world began. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே அவர் ஒரு படைக்கிறவராக இருக்கிறார். Jesus Christ is the Son of God who has existed from eternity. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனிடத்திலே அவர் நித்திய காலமாக இருக்கக்கூடிய ஒரு தேவகுமாரனாக இருக்கிறார். With which word does the Apostle John start John Gospel? ஆகையினால்தான் இங்கே யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது யோவான் அதை தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். In the book of John Gospel, Apostle John starts with the word, in the beginning was the word. இங்கே யோவான் எழுதி சொல்லும் பொழுது இந்த 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது என்கிற வார்த்தை முதலாவது தொடங்குகிறதை நம்ம இங்க பார்க்கிறோம். Apostle John declares that Jesus is God with the starting word of John Gospel. அது மாத்திரமல்ல, இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் தேவன் என்று இந்த இடத்துல நமக்கு தெரிவிக்கிறார். In the beginning was the word. ஆதியிலே வார்த்தை இருந்தது. How can we know that this word declares Jesus is God? இங்கே வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த வார்த்தை இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லி நாம் இதை எப்படி அறிந்து கொள்வது? First of all, let's read Genesis chapter 1 verse 1 and John Gospel chapter 1 verse 1. 1வது வசனத்துல நம்ம பார்க்கின்றோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. Genesis chapter 1 verse 1, in the beginning God created the heavens and the earth. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி அங்க போடப்பட்டிருக்கிறது. John Gospel chapter 1 verse 1, in the beginning was the word. யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the English Bible, Genesis chapter 1 verse 1 starts with the word in the beginning. ஆங்கில வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆதியிலே என்கிற வார்த்தையுடன் தான் அந்த புத்தகம் தொடங்குகிறது. And John Gospel chapter 1 verse 1 also starts with the word in the beginning. யோவான் எழுதின 1ஆம் அதிகாரம் 1வது வசனமும் ஆதியில் வார்த்தை இருந்தது என்கிறது தான், அங்கிருந்து தான் அது தொடங்குது. All the English Bible expresses the word in the beginning. அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது ஆங்கில வேதாகமத்திலும் கூட ஆதியிலே என்கிற வார்த்தை தான் அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. But in the original Bible, the word in the beginning is a different meaning from each other between Genesis and John Gospel. யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கும் ஆதியாகமம் எழுதின 1வது வசனம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கும் ஒரிஜினலாக வேதத்தின் மூலமாக அதுல மொழிபெயர்த்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அதற்கும் இதற்கும் வேறுபட்டதாக இருக்கிறது. Speaking again, in the beginning of John Gospel is a different meaning from that of Genesis. நாம யோவான் எழுதின புத்தகத்திலிருந்து மறுபடியும் நாம அதை பேசக்கூடும் என்று சொன்னால் ஆதியிலே என்பது ஆதியாகமத்திலே அதனுடைய அர்த்தத்திலிருந்து அது வேறுபட்டதாக இருக்கிறது. In the beginning of Genesis uses the word Bereshit in Hebrew language. இங்க ஆதியாகமத்திலே ஆதியிலே என்பது சொல்லப்படுகிறதான எபிரேய மொழியிலே பெரஷித் என்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Bereshit means the starting time of the universe.
பெரசிட் என்பதற்கு அதனுடைய அர்த்தம் என்னென்றால் இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய ஒரு தொடக்கத்தின் ஒரு நேரம் என்று அது அர்த்தமாயிருக்கிறது. That is, it means the beginning of time and space. அதாவது காலத்தினுடைய தொடக்கத்தை அது முன்குறித்து பேசுகிறது. In English, Bereshit means in the beginning of the world. ஆங்கிலத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பெரசிட் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு உலகத்தினுடைய தொடக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Therefore, in the beginning, in Genesis chapter 1, verse 1 means when the world began. ஆகையால உலகம் தொடங்குவதற்கு அர்த்தத்தினுடைய கொடுக்கப்படுகிற அந்த வசனம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், அங்கு உலகம் தொடங்கிய போது என்கிற அர்த்தத்தோடு அது தொடங்குகிறது. But in the beginning of John Gospel uses the word arche in the Hellenic language. ஆனால் யோவான் நற்செய்தி புத்தகத்தில் நாம் வாசிக்கும் போது தொடக்கத்தில் என்பது அங்கே ஹெலனிக் என்று சொல்லப்படுகிறதான ஒரு மொழியில அது ஆர்கே என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Arche means before all things were created. ஆர்கே என்பதற்கு இந்த உலகம் படைப்பதற்கு முன்பதாகவே என்கிற பொருளாக காணப்படுகிறது. Arche means before the world began or from eternity in English. ஆர்கே என்றால் உலகம் தொடங்குவதற்கு முன்பதாக, அதாவது நித்தியத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. Therefore, in the beginning was the word of John Gospel chapter 1 verse 1 can be interpreted as follows. ஆகையால யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல தொடக்கத்தில் என்கிற அந்த வார்த்தை இருந்ததை அது நம்ம வேறு விதமாக அதை நம்ம விளக்கலாம். It is that the world has already existed before God created the world. ஆகையால தேவன் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பதாகவே தேவனுடைய வார்த்தை இருந்தது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். In the beginning of John Gospel means before the world was created. ஆகையால யோவான் நற்செய்தியின் புத்தகத்தின் மூலமாக தொடக்கம் என்பது உலகம் படைப்பதற்கு முன்பதாகவே என்கிற அர்த்தம் கொண்டதா இருக்கிறது. Therefore, God is the one who has existed since before all eternity. ஆகையால தேவன் நித்தியத்திற்கு முன்பதாகவே எல்லா படைப்புக்கும் முன்பதாகவே அவர் இருந்தவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. புரியுதா புரியலையா தமிழ்ல பேசுறது? கேக்குறீங்களா? When nothing existed except God, there was the Word. ஆனால் சொல்ல போகும் பொழுது தேவனுடைய வார்த்தையானது அது தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று இங்கே நம்ம பார்க்கிறோம். By the way, John Gospel says that the Word is the Christ, the Son of God. ஆகையால இந்த தேவனுடைய வார்த்தையானது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. One more read chapter 1 verse 1 to 3 and 10, 14, 15. அவர் முக்கியமாக நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வேத வசன பகுதியானது இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் வசனம் 1ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 வசனம் 10, 14, 15 இருந்து தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆதியாகத்துல First 1, 2, 3. மீண்டுமாக அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. 15வது வசனம். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். Through this verses we can understand the 5 important truths. இந்த 5 வசனங்களில நாம சில முக்கியமான காரியங்களை நாம் இதுல பார்த்துக்கலாம். ஒரு 5 முக்கியமான உண்மைகளை நாம் இங்கு புரிந்து கொள்ள முடியும். The first truth is that from eternity the Word has existed and the Word was God. முதலாவது உண்மை என்ன என்று சொன்னால், இந்த வார்த்தையானது அது நித்தியத்திலிருந்து வந்ததாக தேவனுடைய வார்த்தை என்று நாம் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். The second truth is that the Word became flesh and he came into the world.
இரண்டாவது உண்மை என்ன என்று சொன்னால் இந்த வார்த்தையானது அது உலகத்திற்கு வந்த மாம்சமாக வந்த இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாக இருக்கிறது. He is Yesu Christo. இயேசு கிறிஸ்து. The third truth is that Jesus Christ is the Son of God. மூன்றாவது உண்மை என்ன சொன்னால் ஆண்டவராகிய கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். The fourth truth is that Jesus Christ is God who has existed from eternity. நாலாவது உண்மை என்ன என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நித்தியத்திலிருந்து வந்த தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாம் பார்க்கிறோம். Apostle John testified that Jesus is God who has existed before the world began. அப்போஸ்தலனாகிய யோவான் இதை இங்க அறிவிக்கும் பொழுது உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இருந்தார், அவர் தேவன் என்று சொல்கிறார். And the Baptist John also testified concerning Jesus. அது மாத்திரமல்ல யோவான் ஸ்நானகனும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். But in verse 15, John the Baptist testified that Jesus was before him. அங்க 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதுக்கு முன்பதாகவே இருந்தார் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் அதை குறித்து சாட்சி சொல்கிறார். Please read verse 14 and 15 one more. Verse 14 and 15. வசனம் வாசிக்கிறவங்க யாருமே இல்லையா? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து அவருக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். ஆமென். Through verse 1, 14, 15, we can understand that the word is Jesus. 14வது 15வது வசனத்தை குறித்து இந்த வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறக்கூடிய காரியம் என்று சொன்னால் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். So the word is God. வார்த்தை என்பது அது தேவன் என்று சொல்லப்படுகிறது. The word is with God. அது வார்த்தையானது தேவனிடத்தில் இருந்தது. The word is Jesus, the Son of God. அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது, அது தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Therefore, Jesus is God who has existed before the world began. எனவே இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனாகவே இருந்தார். ஆமென். We must understand this. இதை நாம கண்டிப்பாக நாம புரிந்து கொள்ள வேண்டும். Verse 1 says to us that the word is God. முதலாவது வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அது தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Verse 14, 15 says to us that the word is Jesus. அங்கே 14, 15வது வசனம் அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறது. ஆமென். Therefore, we can clearly understand that Jesus is the Son of God. ஆகையாலே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். Jesus has been from eternity. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நித்தியத்திலிருந்து வந்தவர். And he came into the world in the flesh as the Christ. மேலும் அவர் கிறிஸ்துவாக இந்த உலகத்திலே அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். Therefore, according to John Gospel chapter 1, the word is Jesus Christ. ஆகையாலே தேவனுடைய வார்த்தையின்படி இந்த முதலாவது வசனத்தில் சொல்லப்பட்டபடி அவர் வந்த வார்த்தையானது அது இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Jesus is the Son of God and he is God himself. அவர் தேவனாகவே இருந்தார், அவர் தேவனுடைய குமாரனாகவும் இருந்தார். Jesus is God himself. இயேசு கிறிஸ்து தானாகவே அவர் தேவனாக இருந்தார். The fifth truth is that Jesus Christ, who came into the world in the flesh, is the Creator God. ஐந்தாவது உண்மை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது மாம்சத்திலே இந்த உலகத்திற்கு வந்ததான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஒரு படைப்பாளராக இருக்கிறார் என்பதுதான். He created mankind and all things in the beginning. அவர் ஆரம்பத்திலே மனுஷனுடைய குலத்தையும் மனிதர்களையும் அவர் எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிறார். Through verse 3 and 10, we can know that Jesus is the Creator God. ஆண்டவர் ஒரு படைப்பாளர் என்பதற்குரியதான ஆதாரம் இந்த வசனம் நம்ம வந்துட்டு 10லயும் 3லயும் வாசிக்கலாம். Please read verses 3 and 10. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை.
அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. Jesus was a man with a human nature just like us. இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நம்மை போலவே ஒரு மனித இயல்புடைய ஒரு மனிதராக இருந்தார். And Jesus was a complete man with a body. அவர் முழுமையான சரீரத்திலே நம்மை போல ஒரு மனிதனாகவே அவர் செயல்பட்டவராக இருக்கிறார். Jesus wept when he heard of Lazarus who was dead. இயேசு கிறிஸ்துவானவர் லாசரு மரித்த போது அவர் கேள்விப்பட்டு அவர் அழுதார். Jesus grieved just like us. இயேசு கிறிஸ்து நம்மை போலவே அவர் துக்கம் அடைகிறவராய் கூட இருந்தார். Jesus felt severe pain when he was hit by a thorn whip. இயேசு கிறிஸ்து வாரினால் அடிக்கப்பட்ட பொழுது அவர் தன்னுடைய சரீரத்திலே கடுமையான வலிகளையும் கூட உணர்ந்தவராய் இருந்தார். However, Jesus was not a creature like us. இயேசு கிறிஸ்து அவர் சரீரத்தில் இருந்தாலும் அவர் நம்மை போல ஒரு உயிரினம் அல்ல. Even though Jesus had a body, Jesus was the complete God. இயேசு கிறிஸ்துவுக்கு முழுமையான சரீரம் இருந்தாலும் கூட அவர் தேவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவர் முழுமையான தேவனாக இருந்தார். Jesus was God himself. இயேசு கிறிஸ்து தனக்குள்ளே தேவனாகவே அவர் இருந்தார். He had no sin in him. அவருக்குள்ளே எந்த விதமான பாவமும் இல்லை. And Jesus performed the countless miracles and signs that only God can do. தேவனாலே செய்யக்கூடிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் மூலமாக செய்யப்பட்டதை நாம் பார்க்கிறோம். Jesus is the creator God who created all things, all mankind. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் எல்லாவற்றையும் அவர் படைத்த தேவனாக இருக்கிறார். This means that Jesus Christ is not a creation. ஆகையாலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னா இயேசு கிறிஸ்து ஒரு படைப்பு அல்ல, இயேசு கிறிஸ்து ஒரு படைக்கிற தெய்வமாக இருந்தார். கரங்களை கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹalleluya. It means that Jesus is the Lord of all things of the universe. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருட்களும் அவருக்குரியதாக இருக்கிறது. அவர்தான் அதுக்கு ஆண்டவராக இருக்கிறார். Therefore, Jesus is the Word who had existed before the world began. ஆகையாலே உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்தார். அது வார்த்தையாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். And he came in the flesh into the world for our sins. அது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் இந்த உலகத்திலே மாம்சத்திலே வெளிப்பட்டார். But Jesus is the creator God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு படைக்கிறவராக காணப்பட்டார். Apostle Paul explained this truth more plainly in Colossians. கொலோசியர் புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து இன்னும் மேலாக அவர் விளக்குகிறது நம்ம இங்க பார்க்கிறோம். Please read together Colossians chapter 1 verse 15 to verse 17. கொலோசியர் 1 அதிகாரம் வசனம் 15, 16, 17 அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்திலே உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. Therefore, Jesus, the Son of God, was with God before the world began. ஆகையாலே உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே தேவனுடைய வார்த்தையானது அது தேவனோடு கூட இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Jesus is the one who created all things. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றுக்கும் படைப்பாளராக இருக்கிறார். Jesus is the one who came to this world in the flesh for our sins. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்திலே அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டவராய் இருக்கிறார். Why did Jesus come in the flesh? இயேசு கிறிஸ்துவானவர் ஏன் அவர் மாம்சத்திலே வர வேண்டும்? Jesus is originally the Son of God. முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. But he came as a man in the flesh to atone for our sins. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு பாவ பரிகாரம் செய்யும்படியாக வந்தார்.
Jesus is God, இயேசு கிறிஸ்துவே தேவன். but he came as a man to be an atoning sacrifice for our sin. அவர் மனிதனுடைய பாவங்களை போக்கும்படி பாவ பரிகாரம் செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக வந்தார். We can understand that Jesus is the creator God through John Gospel. ஆகையாலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு படைக்கின்ற தெய்வம் என்று சொல்லி இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். Jesus is the Son of God who existed before the world began. இயேசு கிறிஸ்துவானவர் மெய்யான தேவனுடைய குமாரன் என்று சொல்லி இந்த உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே அவர் தேவன் என்று சொல்லி. Jesus is the creator God who created all things in the world. உலகத்தில் உள்ள அத்தனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் படைப்பாளராக இருக்கிறார். Jesus is the Savior God, the Christ who came into the world in the flesh. மாம்சத்திலே உலகத்திற்கு வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு இரட்சகராக இருக்கிறார். Jesus is the Son of God who existed before the world began. உலகம் தொடங்குவதற்கு முன்பதாகவே தேவனிடத்தில் இருந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We must acknowledge and believe that he is the creator God. அது மாத்திரமல்ல, அவர் ஒரு படைக்கிறவராக இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். Through this, may you have a more certain faith in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்து தேவன் என்று இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இன்னும் நாம் உறுதியான நம்ம நம்பிக்கையோடு நாம் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. We all believe in Jesus Christ. நாம் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பி இருக்கிறோம். Then we must acknowledge Jesus is the creator God. ஆகையாலே நம்ம இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு படைக்கிறவர் அல்லது உருவாக்குகிற தெய்வம் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். I hope you know more accurately concerning Jesus our Lord. நான் நம்புகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு படைப்பாளர் என்பதை நாம் ஒப்புக்கொள்வதில்லை. Knowing makes us more confident and power us. ஆகையாலே நம்முடைய தேவனாகிய கர்த்தரை முற்றிலுமாக துல்லியமாக நாம் அறிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கிறது. Do you want to receive more power from Jesus? ஆண்டவரிடத்திலிருந்து நீங்க தேவனுடைய வல்லமை அதிகமாக பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? If you know Jesus for sure, you will gain more power from Jesus. நீங்க இயேசு கிறிஸ்துவை உறுதியாக நீங்கள் அறிந்திருந்தால் நிச்சயமாக தேவனிடத்தில் நீங்க அதிகமான வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். Therefore, I bless you so that you may have a sure faith in Jesus our King. ஆகையாலே நான் நம்புகிறேன் நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து மேல நீங்கள் அதிக நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். I would like to conclude today's word. தேவனுடைய வார்த்தை நான் முடிப்பதற்கு முன்பதாக I want to ask you one thing. உங்களிடத்தில் நான் ஒரு காரியத்தை கேட்க விரும்புகிறேன். Please listen carefully because it is very important. இது முக்கியமான காரியம். நீங்க தயவு செய்து கவனமாக நீங்க இதை கேட்க வேண்டும். The Bible is the book that teaches us who is king. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற ராஜாவானவர் அது யாரு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். We can know through the Bible whether God is king or man is king. அதாவது தேவன் ராஜாவா அல்லது மனிதன் ராஜாவா என்பதை குறித்து நாம் இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். Who is the king in your life? முதலாவது உங்க வாழ்க்கையில யாரு ராஜாவாக இருக்கிறார்? Are you the king in your life? உங்க வாழ்க்கையில நீங்க ராஜாவா இருக்கீங்களா? Who is the king in your life? உங்க வாழ்க்கையில யாரு ராஜா? Please don't think that you are the king in your life. உங்க வாழ்க்கையில நீங்க ராஜா என்று நீங்க நினைக்காதீங்க. If you think you are the king in your life, then you cannot overcome many problems and many troubles. உங்க வாழ்க்கையில நீங்க ராஜா என்று நீங்க நினைத்தால் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய அநேக பிரச்சனைகளை போராட்டங்களை நீங்க ஒருபோதும் நீங்க தீர்க்க முடியாது. If you have a lot of difficulties and troubles now, then you should look back to see whether you thought yourself as the king of your life or not. இப்பொழுதும் கூட நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், நிறைய கஷ்டங்கள் நமக்கு அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில ஒருவேளை நீங்க ராஜாவாக நினைத்தீர்களா அதை எப்போதுமே நீங்க என்ன செய்யக்கூடாது, அப்படி நீங்க அதை திரும்பி பார்க்க கூடாது. If you think you are the king of your own life, you have to repent. ஒருவேளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ராஜா என்று இதுவரைக்கும் நீங்க நினைத்திருந்தா இன்னைக்கே நீங்க அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும்.
We were saved from sin through Jesus Christ. ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நாம் பாவத்திலிருந்து நாம விடுவிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். We all belong to Jesus Christ. நாம் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம். So our King is Jesus Christ in our life. ஆகையாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ராஜாவாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோம். Therefore, there is only one King in our life. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ராஜாவாக இருக்க வேண்டும். That is இயேசு கிறிஸ்து. அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கரங்களை தட்டுவோம். ஹalleluya. Satan prowls around like a roaring lion, looking for someone to devour. பிசாசானவன் எப்பொழுதும் கர்ச்சிக்கும் சிங்கத்தைப் போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறான். Who will be the target of Satan's attack? சாத்தானுடைய தாக்குதலுக்கு யாரு இலக்காய் இருப்பார்கள் அல்லது பாதிக்கப்படுவார்கள்? That would be the person who thinks that he himself is the king of his own life. யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே நான் தான் ராஜா என்று நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களோ அவன் தான் முதல்ல அதோடைய பிசாசுடைய இதுக்கு தாக்குதலா இருப்பான். So Satan seeks out and attacks the person who thinks I'm the king of my life. அதனால இங்க நம்முடைய வாழ்க்கையில ராஜா என்று நினைப்பவனை சாத்தான் தேடி தாக்குவதற்கு அவன் எப்போதும் இருக்கிறான். If we want to entrust all the problems of our lives to God and receive God's help, we must acknowledge that Jesus Christ is the Creator God and the King of our life. நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், இதுல இருந்து நாம விடுதலை பெற்று நாம சரியான ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே படைத்ததான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம ராஜாவாக நம்முடைய வாழ்க்கையில நாம வைத்திருந்தால் மாத்திரமே அதை நம்முடைய வாழ்க்கையில சரிப்படுத்த முடியும். This is the way how we can have a faith that we relied on God correctly. இதுதான் ஒரு சரியான ஒரு முறையான ஒரு வழியாக இருக்கும். தேவனை நாம் அறிந்து அதை நம்புவதற்கு உண்டான ஒரு பாதை. Do you have any problems and troubles in your life? நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா அல்லது போராட்டம் இருக்கின்றதா? Then you must acknowledge that Jesus is your king in your life. அப்படி உங்க வாழ்க்கையில நீங்கள் பிரச்சனைகளோட போராட்டங்களோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில ராஜா என்பதை நீங்க முழுமையாக நீங்க ஒப்புக்கொள்ள வேண்டும். I hope you repent of thinking that you are the king of in your life. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ராஜா என்று இயேசு கிறிஸ்துவை நினைத்து இன்றைக்கு மனம் திரும்புவீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். Then you will be free from Satan's attack. அப்பொழுது நீங்க சாத்தானுடைய இக்கட்டுகளிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுகிறவர்களாக இருப்பீர்கள். Then Satan will not be able to attack you. அப்பொழுது சாத்தான் உங்களை ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, உங்களை தாக்க முடியாது. Satan will not be able to attack you because Jesus will keep you safe. அவன் தாக்க வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். Jesus is our king. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ராஜா. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். ஹalleluya. Jesus is our king. Amen. Jesus is my king. இயேசு கிறிஸ்து என்னுடைய ராஜா. Jesus is the king of all kings. இயேசு கிறிஸ்து எல்லா ராஜாக்களுக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார். Jesus is the Lord of all lords. இயேசு கிறிஸ்து எல்லா பிரபுக்களுக்கும் அவரே கர்த்தராக இருக்கிறார். And Jesus is our king and our Lord. இயேசு கிறிஸ்துவே என்னுடைய ராஜாவும் என்னுடைய கர்த்தருமாய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். Jesus is the creator God. இயேசு கிறிஸ்து ஒரு சிருஷ்டிப்பின் தேவனாய் இருக்கிறார். Jesus is God himself. இயேசு கிறிஸ்துவே தாமே தேவனாக இருக்கிறார். I pray in the name of Jesus Christ that you and I may confess this. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி. May the grace of our Lord Jesus Christ, our King, be abundant in you. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நம் மத்தியிலே அதிகமாக, அது ஏராளமாக அது இருக்கும். Let's pray with today's word. இந்த ஆண்டவருடைய இந்த வார்த்தையை குறித்து நான் உங்களுக்காக நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். Let's pray. நாம் எல்லாரும் ஜெபம் செய்வோமாக. Father God, we acknowledge that Jesus is our King, our Lord in our life. பிதாவாகிய தேவனே, எங்கள் ராஜாவாக எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கர்த்தர் என்பதை
நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். Today we understood clearly that Jesus Christ is the Creator God. இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் சிருஷ்டிகர் என்பதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உண்மையாக அதை புரிந்து கொள்கிறோம். Today we understood clearly that Jesus is our King, our Lord in our life. இன்று இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே ராஜாவாக கர்த்தராக இருக்கிறார் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டோம். Jesus Christ is the Creator God who existed before the world began. இயேசு கிறிஸ்துவே அவர் உலகத்தை தொடங்குவதற்கு முன்பதாக இருந்த சிருஷ்டிகர் தேவன் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். Jesus is the Son of God who came into the world to save all sinners. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவிகளையும் ரட்சிக்க வந்த மெய்யாக தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறோம். We know that Jesus is our Savior and the Christ. இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய இரட்சகரும் கிறிஸ்துவும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். We know that Jesus was sent in the flesh into the world by God. தேவனாலே இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். Jesus took away all sins of the world and shed his blood instead of us. இயேசு கிறிஸ்து அனைத்து பாவங்களையும் இந்த உலகத்தில் உள்ளதை நீக்கி ஆண்டவரே அவருடைய இரத்தத்தை எங்களுக்காக சிந்தினார். Therefore, we believe that whoever believes in Jesus Christ as the Son of God and the Savior can be saved from sins by the grace of God. ஆகையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இரட்சகராக விசுவாசிக்கிற எவனும் தேவனுடைய கிருபையை பெற்று அவன் பாவங்களிலிருந்து ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். Please help us to be faithful witness of Jesus Christ so that all people in the world can be saved and worship God. இயேசுவே இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் ரட்சிக்கப்பட்டு மெய்யாக தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் தொழுது கொள்ளும்படியாக அவர்களுக்கு சாட்சியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். Please give us the honest heart to preach the gospel to all the world. ஆகையினாலே இப்படிப்பட்ட இந்த செய்தியை இந்த உலகத்திற்கு நாங்கள் பிரசங்கிக்க எங்களுக்கு ஊக்கமான இருதயத்தை எங்களுக்கு தரும்படி வேண்டுகிறோம். We pray in the name of Jesus Christ, our King, our Lord, who saved us. Amen. எங்களை ரட்சித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். Now I will proclaim the blessing for you. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக இப்பொழுது நான் சொல்ல விரும்புகிறேன். Please read Mark chapter 16 verse 20. மார்க்கு எழுதின புத்தகம் 16வது அதிகாரத்திலே 20வது வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். Mark chapter 16 verse 20 says that God is present wherever the gospel is preached. இங்கே மார்க் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவன் அவர்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். God says that He confirms the gospel by the signs and the miracles that accompany it. ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக அந்த இடத்திலே அங்க அற்புதங்களும் அடையாளங்களையும் கிரியைகளையும் தேவன் நடப்பித்து காண்பிக்கிறார். Dear brothers and sisters, I have been proclaiming the gospel for you until now. ஆகையினாலே தேவனுடைய அன்பான சகோதர சகோதரர்களே, இது உங்களுக்காக இப்பொழுது இந்த நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். So God is here in our midst and in this place. ஆகையினாலே நான் விசுவாசிக்கிறேன் தேவன் நம் மத்தியிலே இந்த இடத்திலே அவர் இருக்கிறார் என்று சொல்லி. The Holy Spirit is moving here to touch and heal you. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே அவர் நம்மை குணப்படுத்துவதற்காக இந்த இடத்திலே இருக்கிறார் என்று சொல்லி. May you be free from troubles in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் பலவிதமான துன்பங்களிலே இருந்து நீங்கள் விடுபடும்படியாக. May you be healed from all disease in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் பல நோய்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெறும்படியாக. May you
May you be blessed fully at any time and at any place by Jesus our King, our Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் நீங்கள் முழுவதுமையாக ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் அப்படியாக உங்களை ஜெபிக்கிறேன். May God's blessing be in you. கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் எப்பொழுதும் இருப்பதாக. May your soul be carrying along well. உங்களுடைய ஆத்மாவானது அது எப்பொழுதும் அது மகிழ்ச்சியாக இருப்பதாக. May you enjoy your good health. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஆரோக்கியத்திலே சுகத்திலே நீங்கள் சுகமாய் இருக்கும்படியாக. May everything go well with you. எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்றாக இருக்கும்படியாக. God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் தேவன் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம். ஹalleluya. ஆமென். Thank you பாஸ்டர். பாஸ்டர் நல்ல கை தட்டுங்க. ஆமென்.